குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸசைஸ் நம்பர் 7ம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு ஜேர்னல்லாம் எதுவும் கேட்கல, வெறும் கேல்குலேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு கேல்குலேஷன் நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம ஆரம்பிப்போம், ஒரு கரெக்டான ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோமா, ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ஒரு டாபிக் எழுதிங்க. காமனாக மேலே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு டாபிக் எழுதினோம். டாபிக் எழுதினதுக்கப்புறம் பார்ட்னருடைய பேர் எழுதணும். யார் பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதணும். ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுத போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ் அட் சர்டன் பர்சன்டேஜ் ஆன் சர்டன் டேட், இது முதல்ல. அண்ட் தென் இண்டிவிஜுவல் பார்ட்னர் நேம், ஈச் பார்ட்னர் நேம்ஸை முதல்ல பார்ட்னர் நேமை எழுத போகிறோம். அவருக்கான ஃபார்முலா. சரியா? அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு வந்து நமக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/12. அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு உள்ளே வந்ததோ அன்றைய தேதியிலேருந்து இயர் எண்டு வரைக்கும் எத்தனை மந்த்து வந்திருக்கோ அத்தனை மந்த்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நாம் எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வந்து டேட் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம 6th சம்மில் பார்த்த மாதிரி டேட் இல்லைன்னா டோன்ட் வரி அபவுட் இட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாம் 6/12 எடுத்துக்க போகிறோம். டேட் இருந்தால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டான மந்த்தை வந்து நம்ம பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேட் இல்லைன்னு சொன்னால் 6/12 ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போது நம்ம ஒரு கணக்கு நம்ம படிக்கும்போது எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். சரியா? ரைட். இப்போ அக்கார்டிங் டு 7th சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கேயும் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பேகம் அண்டு ஃபாத்திமா, 2 பேர் இருக்காங்க. பேகம் அண்டு ஃபாத்திமா. The capital account of Begum and Fatima on 1st January 2018 showed a balance of rupees 50,000 and 40,000. பேகமுக்கு வந்து 50,000 இருக்கு, ஃபாத்திமாவுக்கு வந்து 40,000 இருக்கு. என்னைக்குன்னா ஆன் 1st January. 1st January அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் டேட்டு. ஏன் ஓப்பனிங் டேட்டுன்னு சொல்கிறோம்னா, லாஸ்ட் லைனில் பாருங்கள், calculate interest on capital at 4% per annum for the year ending 31st December 2018. டிசம்பரில் முடியக்கூடிய வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ டிசம்பரில் முடியுதுன்னா அப்போ இந்த இயர் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஜனவரியில் இருக்கக்கூடிய கேபிட்டலை வந்து நாம் ஓப்பனிங் கேபிட்டல்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பேகம் அண்ட் ஃபாத்திமா ஆன் 1st January 2018 சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ பேகத்துக்கு வந்து 50,000 ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ஃபாத்திமாவுக்கு வந்து 40,000 ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ரைட். இதுக்கு அடுத்த டீட்டெயில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆன் 1st October 2018 பேகம் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல். பேகம் அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்க. என்னைக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா 1st October எடுத்துகிட்டு வராங்க. 1st October எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பேகத்துக்கு ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் 50,000 இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் 1st October வருது. என்றைக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறேன்னா டிசம்பர் மாதம் கொடுக்க போகிறேன். அப்போ நான் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் 1னா அக்டோபரை சேர்த்துக்கணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம். அப்போ பேகத்தோடைய அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு 3 மாதத்துக்கு தான் கொடுக்கணும். அப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 3/12, 3/12. பேகம் கதை முடிஞ்சுது. சரியா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பேகம் ஓப்பனிங் கேபிட்டல் 50,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, 4/100.
பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எப்பவுமே 12/12. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து அவங்க 10,000 அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3/12. ஏன் 3/12னா ஃபஸ்ட்டு அக்டோபரில் வருது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த் அவுட் ஆஃப் 12. அப்போ 3/12. இது பேகம் ஃபினிஷ்ட். அடுத்து ஃபாத்திமாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 40,000 எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாத்திமா அப்படின்னு எழுதி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா. அப்போனா வந்து ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 40,000 இருக்குது. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, அப்போ 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனிங்க்கு எப்பவுமே 12 அவுட் ஆஃப் 12. ஸோ 40,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 12/12 ஓப்பனிங் கேபிட்டலுக்கு. அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்குது. அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 9,000. ரைட். அப்போது 9,000 இன்ட்டு 4/100 பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது அவங்க பேகம் வந்து ஃபாத்திமா வந்து ஃபஸ்ட்டு மேல எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு மே. அப்போ மே மாதம்னா ஃபஸ்ட்டு மேலே வருதுன்னா அப்போ ஜனவரியில் இல்லை, பிப்ரவரி இல்லை, மார்ச் இல்லை, ஏப்ரல் இல்லை, மொதல் 4 மாதம் இல்லை. அப்போ மொதல் 4 மாதம் இல்லைன்னா மிச்சம் 8 மாதம் இருக்குது. அப்போ மே மாதத்துலேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் வந்து 8 மாதம் இருக்குது. 8 மாதம் கொடுக்கணும். எதுக்கு? அடிஷ்னல் கேபிட்டலுக்கு. அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் 9,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 8/12. என்ன 8/12? மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் 8 மந்த்ஸு. இப்போ நான் சொன்ன விஷயங்களை தான் வந்து நான் போர்டில் வந்து எழுதி ஆன்சராக எழுதி கேல்குலேஷன் போட போகிறேன். இது நம்ம கொஷின் பேப்பர் படிக்கும்போது நான் ஸ்லோவாக டீட்டெயிலாக சொன்னதுனால உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகிப்போச்சு. இது நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷன் வந்துடும். அப்போ தான் வந்து நமக்கு தெளிவாக போட முடியும். சரியா? இப்போ வாங்க கணக்கு நாம் ஆரம்பிப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி போடுவோம்? முதல்ல டாபிக் அந்த கடைசி லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% கொடுத்துருக்காங்களா, அந்த கேல்குலேட்ன்றதை அடிச்சிருங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய லைன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். interest on capital at 4% per annum for the year ended என்றதா இங்க on எழுதிரோம். on 31/12/2018 31st December 2018 கொடுத்துறாங்க. 31/12/2018 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரியா? ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. என்னைக்கு கொடுக்க போகிறீங்க? 31/12/2018. டாபிக் எழுதிட்டேன். அடுத்து எழுத வேண்டியது பார்ட்னருடைய நேம். முதல் பார்ட்னர் பேகம். ஃபஸ்ட்டு பார்ட்னர் வந்து எழுதியாச்சு, பேகம் அப்படின்னு எழுதியாச்சு. சரியா? பார்ட்னருடைய நேம் எழுதணும்னு ஃபார்முலா interest on capital is equal to amount of capital into rate of interest into period of interest. சரியா? முதல்ல டாபிக் எழுதணும், அடுத்து பார்ட்னருடைய பேர் எழுதணும், அடுத்து ஃபார்முலா என்ன எழுதுறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். சரியா? எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? நம்ம இதை அப்படியே வச்சு ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எவ்வளவு, அடிஷ்னல் கேபிட்டலுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்படியே
நாம் இதை அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். சொல்லுங்கள். அடுத்து நாம் எழுத வேண்டியது என்ன? ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். நீங்கள் அந்த விட எழுதலாம். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். என்னைக்கு ஓப்பனிங் கேபிட்டலு? 1/1/2018. எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் பேகம் வந்து 50,000 கொண்டு வந்திருக்காங்க. 50,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதியிருக்கோம் பாருங்கள், 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே அவுட் ஆஃப் 12. அப்போ how many months? ஜனவரி டு டிசம்பர். ஜனவரி டு டிசம்பர் எத்தனை மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 12 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். அடுத்து இதே பர்சன் வந்து ஆன் அடிஷனல் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, இவர் அடிஷனல் கேபிட்டல் வந்து 10,000 எடுத்துன்னு வந்திருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12. அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற டேட் நாம் பார்க்குறோம். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஆன் 1st October 2018. 1st Octoberனா 1/10/2018. இப்போ 10லேருந்து 12, 10, 11, 12, 3 months. இங்கே வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 months. சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். அடுத்து ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் எழுதணும். ஓப்பனிங் கேபிட்டலோடைய டேட்டு 1/1/2018. சரியா? எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல்? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 50,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 12 அவுட் ஆஃப் 12. அடுத்து ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் எழுதணும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து என்றைக்கு வந்துருக்குன்னா 1/10/2018. சரி, எவ்வளோ அமௌண்ட்டுனா 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3/12. இந்த 12ன்றது எப்பவுமே காமன் தான், அவுட் ஆஃப் 12ன்றது. இந்த 3 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 10லேருந்து 12 வரைக்கும், ஃபஸ்ட்டு 10லேருந்து 31/12 வரைக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து 3 months. அதுதான் இங்கே 3 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? இப்போ வந்து சிம்பிள் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், 100க்கு 100, அதாவது 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சு. சரியா? முதல்ல 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். 12க்கு 12 கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 4 இருக்குது. 4 × 500. 4 × 500 பாருங்கள், 4 × 500 அப்போது 2000. 4 500 2000. ரைட். இப்போ அடுத்துக்கு வந்துடுவோமா? 2 0க்கு 2 0. 2 0க்கு 2 0. இப்போ 3/12 இருக்குது. 3யை காமனாக வச்சுக்கிறேன். 1. 12ல் 4 3s இருக்குது. அதானே? ஒரு 3 3 4 3 12. 4 காமனாக வச்சுக்கிறேன். இந்த 4க்கு இந்த 4 அடிச்சிட்டேன். சரியா? திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணுறேன்? 3 வச்சுக்கிறேன் காமனாக. 3. இதில் ஒரு 3, இதில் 4 3. இந்த 4 இந்த 4ஆல் வந்து அடிச்சிடறேன். இந்த 4க்கு இந்த 4க்கு 4 4ஆல் அடித்தாச்சு. இப்போ என்ன மிச்சம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் 100 மட்டும்தான் நிற்கிது. அப்போது அந்த 100 எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். டோட்டல் 2100. சரியா? ஒரு ஆள் முடிஞ்சுது, நமக்கு பேகத்துக்கு முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபாத்திமா அடுத்த பார்ட்னருடைய பேர் எழுதுகிறோம். ஃபாத்திமா எழுதின உடனே இங்கே நாம் முதல்ல எழுத வேண்டியது ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலுடைய டேட்டு 1/1/2018. சரி, எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்கன்னா 40,000 எடுத்துகிட்டு வராங்க.
எத்தனை பர்சன்டேஜ்? 4%. அப்போ 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 அவுட் ஆஃப் 12. ஏன்னா 1st ஜனவரிலேருந்து 31st டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது 12. ரைட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துக்குவோம். ரைட். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆன் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் இவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் 9,000. எத்தனை பர்சன்டேஜ்? 4% அவுட் ஆஃப் 12. என்னைக்கு அடிஷனல் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறோம். 1st May 2018. நல்லா கவனிச்சிங்க, 1st May. அப்போ 5ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். அப்போ சொல்லுங்கள், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மொத்தம் எத்தனை மாதம்? 8 மாதம் வந்திருக்கு. மொத்தம் 8 மாதம். எதுலேருந்து? மேலேருந்து டிசம்பர் வரைக்கும். அந்த 8 இங்கே போட்டுக்கிறோம். சரியா? புரியுதா? ரைட். இப்போ சிம்பிள் பண்ணுறோம். எப்படி சிம்பிள் பண்ணுவோம்? 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. இந்த 12க்கு 12 கட் பண்ணிட்டோம். முதல்ல 2 0க்கு 2 0 கட் பண்ணோம், 12க்கு 12 கட் பண்ணோம். புரிஞ்சு போச்சா? இப்போ என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 × 400. ஸோ 4 × 400 1800. சரி, முதல்ல என்ன பண்ணோம்? 2 0க்கு 2 0 கட் பண்ணோம், 12க்கு 12 கட் பண்ணியாச்சு. அப்போ 4 இருக்குது. 4 × 400. 4 × 400 1600. 4 × 400 1600. 1800ன்னு போட்டோம். ரைட். அடுத்து 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். இப்போ காமனாக வச்சுக்கலாமா? எப்படி காமனாக வச்சுக்கலாம்? இந்த பாருங்க, 4 1 3 1 3 ஒரு 4 4 3 4 12. ஒரு 3 3 9. முதல்ல 2 0க்கு 2 0 கட் பண்ணேன். 4 காமனாக வச்சுட்டேன். இங்கே ஒரு 4 இருக்குது. இந்த 12ல் 3 4 இருக்குது. இப்போ 3 காமனாக வச்சுட்டேன். ஒரு 3 3 9ல் 3 3 இருக்குது. இங்கே 0 இருக்குது. அந்த 0 போகிறேன். 30 3 90. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த 30 × 8 30 × 8 30 × 8 3 8 24 240. அப்போ டோட்டல் போடுறோம். டோட்டல் 1840. சரியா? இப்போ கடைசியாக நம்ம என்ன எழுதணும்? ஃபைனலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். யார் முதல்ல? பேகமுக்கு வந்து 2100. ஃபாத்திமா 1840. therefore டோட்டலாக 3940. இது டோட்டல். 2 பேருக்கும் சேர்ந்து டோட்டல் 3940. ஓகேவா? ஸோ முதல்ல நாம் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் எழுதிக்கிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4%. சார், இந்த 4% எப்படி வந்துச்சு? கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% per annum. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% per annum. சார், இந்த 31st டிசம்பர் 2018 எங்கே சார் வந்துச்சு? அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபார் த இயர் எண்டிங் 31st டிசம்பர் 2018. அதனால் அதை இங்கே எடுத்து எழுதுனேன். ஸோ இது நாம் என்ன கால்குலேஷன் அவங்களே கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% per annum on 31/12/2018. அடுத்து நாம் எழுத வேண்டியது பேகம்.
பார்ட்னர் பேகம் தான் கொடுத்துருக்காங்க. பேகம் எழுதுனதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அண்ட் தென் பேகத்துக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 1/1/2018 வந்திருக்கு, அடிஷ்னல் கேபிட்டல் 1/10/2018 வந்திருக்கு. ரைட். இப்போ ரெண்டுத்துக்குமே தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணினா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஓப்பனிங் வந்து 50,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, அப்போ 4/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 அவுட் ஆஃப் 12. அப்படின்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 முடிஞ்சிருக்கு. இந்த பை 12ன்றது காமன், இங்கே மேலே வர்றது தான் நமக்கு ஜனவரி டு டிசம்பர் 12 மந்த்து கம்ப்ளீட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கிறோம். 2 0க்கு 2 0 அடிக்கிறோம், 12 அடிக்கிறோம், 4 இருக்குது, 500 இருக்குது. 4 × 500 2000. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வரும். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, மேலே காமனாக எழுதியாச்சு 4%, 4/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 12 எப்பவுமே காமன் சொன்னாலே அந்த 3 எப்படி வந்துச்சுன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10, 11, 12 3 மாதம் போட்டாச்சு. இப்போ இதை அடிக்கிறோம். 2 0க்கு 2 0 அடிக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? 3, இந்த 4 இங்கே அடிக்கிறோம். 1 3 3, 4 3 12. இந்த 3 காமனாக வச்சுக்கிறோம். 1 3 3, 12ல் 4 3 இருக்குது. இந்த 4ஆல் இந்த 4 அடிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ 100 ரூபாய் தான் இருக்குது. இந்த 100 ரூபாய் தூக்கி இங்கே போடுறோம். இப்போ 2000 + 100 2100. பேகத்துக்கு டோட்டலாக வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2100. ரைட். அடுத்து ஃபாத்திமாக்கு வரும். ஃபாத்திமாக்கு வரும்போது இங்கே ஆக்சுவலாக வந்து நாம் ஃபாத்திமாக்குன்னு தனியாக வந்து ஃபார்முலா எழுதிருக்கணும். நாம் அப்படியே போயிட்டோம். ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஃபார்முலா எழுதிடணும். ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஃபார்முலா. நான் இங்கே திரும்ப எழுதலை, எனக்கு போர்டில் கீழே இடம் பத்தாம போயிட போகுதுன்றதுக்காக நான் அதை சொல்லிட்டேன். ஃபார்முலா எழுதணும். இந்த இடத்துல ஃபாத்திமா எழுதுனதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபார்முலா எழுதிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அதே நான் உங்களை எழுதி சொல்லியிருக்கேன். இந்த ஃபாத்திமான்னு எழுதின உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபாத்திமான்னு எழுதின உடனே இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா கொண்டாந்து எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதை எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஃபாத்திமாவுக்கு வந்து 2 கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் 1 ஜனவரியில் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 1 மேல இருக்குது. ரைட். ஓப்பனிங் கேபிட்டல் 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 12 அவுட் ஆஃப் 12. அப்போ என்ன பண்ணுறேன்? இதை சிம்பிள் பண்ணுறேன். 2 0க்கு 2 0 அடித்தாச்சு, 12க்கு 12 அடித்தாச்சு, 4 தான் இருக்குது. 4 × 400 1600. சரியா? அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் வரும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 9000 இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100, இங்கே பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/12. இந்த 8 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே கை வச்சிங்க. மே மாதம், மே 1ஆம் தேதினா மே மாதமும் உண்டு, 5ஆம் மாதமும் உண்டு. 5ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். அப்படி என்ன 8 மாதம் கிடைக்குது. ஸோ அந்த 8 இங்கே போடுறேன். இப்போ இதை அடிக்கிறேன். எப்படி அடிக்குதுன்னா 2 0க்கு 2 0, இங்கே ஒரு நாள் 4, 12ல் வந்து 3 நாள் இருக்குது, 3ன்னு எழுதுகிறேன். 1 3 3, இந்த 90ல் 30, அதாவது 9ல் 3 3 இருக்குது, 0க்கு 0. ஆக மொத்தம் 90 3ஆல் டிவைட் பண்ணால் 30. இப்போ இந்த 30 எங்கே இருக்குன்னா 30யும் × 8 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. 30 × 8 240. இப்போ 1600 + 240 1840. ஃபாத்திமாவுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாம் கொடுக்க வேண்டியது. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எடுத்து எழுதி 2 பார்ட்னரும் ஒரே இடத்துல எழுதி டோட்டலாக எவ்வளோ நாம் கொடுக்க வேண்டியது, 2 பார்ட்னருக்கும் சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய டோட்டல் பார்த்தோம். இப்போ 2 பேருக்கும் சேர்த்து நாம் டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டியதுன்னு எடுத்து எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு பேகத்துக்கு வந்து பேகத்துடைய டோட்டல் எழுதுங்க 2100. ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் 1840. அதை 2த்தையும் எழுதுகிறோம். இந்த 2த்தையும் ஆட் பண்ணுறோம். 2 பேருக்கும் டோட்டலாக சேர்ந்து வந்து நாம் 3940 rupees வந்து நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஃபாத்திமாக்குன்ட்டு நீங்கள் தனியாக ஃபார்முலா இங்கே எழுதின மாதிரி எழுதிக்கணும், ரிப்பீட் பண்ணிக்கணும். சரியா? ரைட்.
ஸோ இந்த 7th சம் வந்து 2 பார்ட்னர் இருக்காங்க, 2 பார்ட்னருக்குமே அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 2 பேருக்குமே வந்து அடிஷ்னல் கேபிட்டலுக்கான டேட் இருக்குது. அப்போ 2 பேருக்குமே நாம் அடிஷ்னல் கேபிட்டலுக்கான பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சரியாக எண்ணி தான் எடுத்து எழுதியிருக்கோம். பாருங்கள், டேட் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இயர் எண்டு 3 மந்த்து, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இயர் எண்டு 8 மந்த்து. இது 3 மாதம், இது 8 மாதம் கேல்குலேட் பண்ணி தான் எழுதியிருக்கோம். சரியா, புரியுதா? ஸோ லாஸ்ட் சம்மில் வந்து ஒரு ஆளுக்கு அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வந்து டேட் கொடுக்கல, ஒருத்தருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 பேருக்குமே வந்து அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் டிஃபரன்ஸு. ரொம்ப சிம்பிளான சம் இது. ஸோ இந்த சம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை கணக்கை போட்டு பாருங்கள். ஃபேர் நோட் புக்கில் வந்து நீங்கள் ஃபேர் பண்ணுங்கள், கட்டாயம் வந்து ஃபேர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபேர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இன்னொன்று, இந்த வீடியோவை நல்லா முழுக்க பார்த்துட்டு இந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான சம் தான், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.